ஒருவேளை உங்க மனசு ரொம்பவே சுத்தமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம அழகான முன்முன் வாழ்க்கையில நடந்த மாதிரி. ரமா ஒரு விதவை. அவளுடைய கணவனை இழந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ரமா டெய்லரிங் வேலை செஞ்சுதான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தினா. அக்கா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் Dress. இத நீங்க தான் அழகா தச்சு கொடுக்கணும். சரி மீனா, நீ எப்படி ஆசைப்படுறியோ அதே மாதிரி தச்சு கொடுக்கறேன். ஆனா தச்சு கொடுத்தா 200 ரூபாய் ஆகும். அட கடவுளே, 200 ரூபாவா? அக்கா, இது ரொம்பவே அதிகம்க்கா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, 150 ரூபாய் வாங்கிக்கோங்க. அப்ப சரி. ரமா அந்த வேலைய வாங்கிக்கிட்டா. ரமாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கணும்னா ஒரு நாள் முழுக்க செலவாகும். அப்ப அவளுக்கு 100-200 சம்பாத்தியம் வரும். இப்படியே ஒரு மாசம் முழுக்க ரமாவால 5000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுல 2000 ரூபாய் பணம் வீட்டு வாடகைக்கு போயிடும். அப்புறம் 2000 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்குவா. மீதி அவகிட்ட இருக்கிற 1000 ரூபாய் பணத்தை ரமா ஒவ்வொரு மாசமும் கிருஷ்ணாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ கட்டிடுவா. அம்மா, நம்ம கிட்ட காசு மீதி இல்லவே இல்லையே. அதனால என்னப்பா? கிருஷ்ணாவோட ஸ்கூல் வீட்ல இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இவ்ளோ தூரம் கிருஷ்ணா எப்போ நடந்துதான் வருவான். கிருஷ்ணா தினமும் காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவான். அப்பதான் அவனால ஸ்கூலுக்கு சரியான சமயத்துக்கு போக முடியும். அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு தான் அவனுக்கு ஸ்கூலே விடுவாங்க. ஆனா 4 கிலோமீட்டர் நடக்கணும்னா கிருஷ்ணாவுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அதனால அவன் தினமும் 6:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேருவான். கிருஷ்ணா கடுமையான உழைப்பாளி. அவனுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். நம்மளுடைய சௌர மண்டலத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குதோ யாராவது சொல்ல முடியுமா? மொத்த கிளாஸ்லயும் கிருஷ்ணா மட்டும்தான் அந்த கேள்விக்கான பதில சொல்ல முடிஞ்சது. கிருஷ்ணா சொல்லு. சார், மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கு. மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், அப்புறம் புளூட்டோ. வெரி குட் கிருஷ்ணா. எல்லாரும் கிருஷ்ணாவுக்காக கிளாப்ஸ் தட்டுங்க. ஒரு நாள் கிருஷ்ணாவோட ஸ்கூல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி. வர்ற செவ்வாய்க்கிழமை ஸ்கூல்ல ஒரு குவிஸ் காம்படிஷன் இருக்கு. யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது சைக்கிளை கொடுக்க போறாங்க. சைக்கிள்ங்கிற விஷயத்த கேட்ட உடனே கிருஷ்ணாவுக்கு சந்தோஷம் பொங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு கிருஷ்ணா வீட்டுக்கு வந்த உடனே புஸ்தகங்களை திறந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சு கிருஷ்ணா? எக்ஸாம் சீக்கிரமா வரப்போகுதா? இல்லம்மா, வர செவ்வாய்க்கிழமை குவிஸ் காம்படிஷன் இருக்கு. அதுல நானும் சேர்ந்திருக்கேன். ஒருவேளை அதுல நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு புது சைக்கிள் பரிசா கிடைக்குமா? அப்படியா? அப்ப இதெல்லாம் சைக்கிளுக்காகன்னு சொல்லு. அப்ப சரி கண்ணா, முதல்ல கை கால அலம்பிக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு வேணாலும் படி. ஒரு வாரம் முழுக்க கிருஷ்ணா படிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுடைய அம்மா அவன் கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. கடவுளே, கிருஷ்ணா எப்படியாவது அந்த குவிஸ் காம்படிஷன்ல ஜெயிக்கணும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணாவுக்கு ரமா பொட்டு வச்சாங்க. அப்புறம் அவனுக்கு தயிரும் சர்க்கரையும் கொடுத்தாங்க. அம்மா, ரொம்ப சீக்கிரமே எனக்கு ஒரு புது சைக்கிள் வரப்போகுது. நிச்சயம் கிடைக்கும்பா. கிருஷ்ணா குவிஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டான். யார் முதல்ல பெல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் பதில் சொல்லணும். முதல் கேள்வி, சோடியம் குளோரைடு சாதாரணமா என்னன்னு சொல்லுவாங்க? கிருஷ்ணா சொல்லு. சார், உப்பு. அடுத்த கேள்வி. இதே போல அனௌன்சர் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் கிருஷ்ணா பதில சொன்னான். கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு குவிஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சது நம்மளுடைய கிருஷ்ணா.
எல்லாரும் கிருஷ்ணாவுக்காக கை தட்டினாங்க. அப்புறம் கிருஷ்ணாவுக்கு பரிசா கிடைச்ச சைக்கிளை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா தன்னோட சைக்கிளோட அவனோட வீட்டுக்கு வந்தான். அம்மா அம்மா இங்க பாருங்க, என்னோட புது சைக்கிள். அடேங்கப்பா! 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். மறுநாள்ல இருந்து கிருஷ்ணா தன்னோட புது சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சான். இப்ப பார்த்தா கிருஷ்ணாவுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணா தன்னோட சைக்கிள்ல திரும்பி வீட்டுக்கு வரும்போது அப்போ அவன் வர வழியில ஒரு மனுஷன் கீழே படுத்து கிடந்ததை பார்த்தான். ஐயோ, என் இடுப்பு! அந்த சைக்கிள்காரன் என்னை இடிச்சிட்டு போயிட்டான். அந்த சின்ன பையன் கிருஷ்ணா சைக்கிள்ல ஸ்டாண்ட போட்டுட்டு அந்த ஆளுக்கு உதவி பண்றதுக்காக கிட்ட போனான். கிருஷ்ணா அந்த ஆளுக்கு தண்ணிய கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் திரும்பி அவனோட சைக்கிளை பார்க்கும்போது அப்ப அவனோட சைக்கிள் அங்க காணாம போயிடுச்சு. அட, என்னோட சைக்கிள் எங்க போச்சு? கிருஷ்ணா தன்னோட சைக்கிளை இங்கேயும் அங்கேயும் தேட ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு அவனோட சைக்கிள் எங்கேயுமே கிடைக்கல. அவன் அழுதுகிட்டே அங்கேயே உட்கார்ந்திருந்தான். அந்த சமயம் அவனுக்கு யாருடைய குரலோ கேட்டுச்சு. நீ உன்னுடைய சைக்கிளை தேடுறல்ல? யார் பேசுறது? அது நான் தான் பேசுற குரங்கு. நான் உன்னுடைய சைக்கிளை திரும்ப கொடுக்கறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கறேன். ஆனா என் சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுத்துரு. சரி. அந்த பேசுற குரங்கு கிருஷ்ணாவை கூட்டிக்கிட்டு திருடங்க இருக்கிற இடத்துக்கு போச்சு. நான் அங்க போயிட்டு வேடிக்கை காட்டிக்கிட்டே இருப்பேன். அதுக்குள்ள நீ உன் சைக்கிளை எடுத்துக்கிட்டு போயிடு. சரி. அப்புறம் அந்த குரங்கு அந்த குண்டா இருக்கிறவன் வயித்து மேல குதிச்சுது. என்னடா தடி மாடு, எவ்வளவு நேரம் தான் தூங்குவ? எந்திரிச்சு வேலைக்கு போடா. அடடடடடே, என்னை விட்டுடு, நான் ஓடி போயிடுறேன், என்னை விட்டுடு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குரங்க பிடிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் கிருஷ்ணா தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு போனான். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அந்த பேசுற குரங்கையும் சைக்கிளையும் தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான். அவன் அவனுடைய அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அம்மா, இதுதான் என்னோட சைக்கிளை கண்டுபிடிச்சு கொடுத்தது. இன்னில இருந்து இதுதான் என்னுடைய ஃப்ரெண்ட். நாம இதுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கலாமா அம்மா? நிச்சயமா கொடுக்கலாம்ப்பா. அன்னையில இருந்து கிருஷ்ணாவும் அந்த பேசுற குரங்கும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க.